அனைவருக்கும் நன்றி. இந்த நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு அறிமுகம் பண்ணி இது மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு சகோதரர் நோஃபல் மூலிமா எங்களுக்கு தெரியும். எங்களையும் ஒரு பொருட்டாக மதித்து இது மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு ஒரு 3 கேள்விங்க இருக்குது. முதல் கேள்வி, அந்த தௌஹீத்துக்கு அப்படின்னா தமிழில் என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்கள். அதன் பிறகு சச்சாருக்கு ஒரு பரிந்துரைன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது வந்து அடுக்கப்பட்ட மூட்டையிலேயே அடி மூட்டையாக ரொம்ப நசுங்கி போய் இருக்கிறது எதுன்னு சொன்னால் அது இஸ்லாமிய சமூகம் தான். ஒடுக்கப்பட்ட மக்களை விட அவங்க பொருளாதார ரீதியாக கீழே இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது நடந்து ஒரு 10 வருஷம் இருக்கும்னு அந்த அறிக்கை வெளியாகிட்டு, நானும் அது நடைமுறையில் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் ஐடி கம்பெனியில் அசண்டாஸ்ன்னு ஒன்று இருக்குது, அங்கே வேலைக்கு சீக்கிரமாக போய் 20,000 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த வாசலில் உட்காந்துக்கிட்டு நான் இதில் வந்து இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவங்க எத்தனை கேர்ள்ஸ் வேலைக்கு வராங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா நிறைய ஒரு வண்டிங்களில் ஒரு 50 பேர் இறக்கி விட்டு போவாங்க. அது மாதிரி எத்தனையோ பேர் இறக்கி விட போகிறாங்க. அரை மணி நேரத்துக்கு ஒருத்தரோ இல்லை 1 மணி நேரத்துக்கு ஒருத்தரோ ஈஸியாக கண்டுபிடிச்சல இல்லைங்களா, புர்கா போட்டுன்னு வருவாங்க. அப்படி தான் வருவாங்க. இது சம்மந்தமாக என் ஃப்ரெண்டு ஒருத்தர் கேட்டால், ஏன் இது மாதிரி படிக்காமல் இருக்கிறாங்க இஸ்லாமிய சமூகத்தில் மட்டும் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார் ஒருத்தர், இல்லை அவங்க வந்து சுதந்திர போராட்ட காலத்தில் அந்நிய துணி பகிஷ்கரின்னா அந்நிய துணியை பகிஷ்கரித்தவங்க, அதே மாதிரி அந்நிய கல்வி புறக்கணின்னு சொல்லிட்டு சுதந்திர போராட்ட தலைவருங்க சொன்ன உடனே அந்நிய கல்வி புறக்கணித்தவங்க. இதனால் அந்த சமூகம் வந்து அப்பயே பின்னாடி வந்துடுச்சு. ஆனால் அவங்க நாள்பட அதை அப்டேட் பண்ணிக்கல, அப்படியே தான் இருக்கிறாங்க. இப்போ இது மாதிரி இருக்கும்போது எப்படி நம்ம ஏன்னா ரொம்ப பொருளாதார ரீதியில் இப்போ இந்த கூட்டத்துக்கான செலவு, அதன் பிறகு அந்த உணவு சரிலாம் கூட சொன்னார், அதுக்கான செலவுங்கள்லாம் தாங்கினவங்க யாருங்கன்னா சாதாரண சிறுகடை வியாபாரிகள், சாலையோர வியாபாரிகள், சின்ன சின்ன சொற்ப வருமானம் உள்ளவங்க தான் இந்த செலவுங்கள்லாம் தாங்குறாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அதாவது புர்கா போட்டவங்களாம் வெளியே போங்க, கல்லூரி மாணவிகளாம் வெளியே போக சொல்லிட்டாங்க, பள்ளிக்கூட மாணவிகள்லாம் வெளியே போயிட்டாங்க. அவங்களே வெளியே போயிட்டாங்க, எங்களுக்கு இதுதான் முக்கியம்னு சொல்லிட்டு. சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்டுன்னு ஒரு தியரி இருக்குது பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் நம்ம நெளிவு சுழியாக போயிட்டு இப்போ கர்நாடகாவில் ஆட்சி மாறிச்சு, இப்போ யாரும் அது மாதிரி சொல்கிறது கிடையாது. அது வரட்டுத்தனமாக அதை கடைப்பிடிச்சிட்டு வெளியே வராமல் கொஞ்சம் நீக்கு போக்காக நம்ம அந்த இது வரைக்கும் கடந்து போனால் நம்ம கொஞ்சம் பொருளாதார ரீதியான எல்லாத்துக்கும் அடிப்படை கல்வி இல்லைங்களா, அது மாதிரி நம்ம வாய்க்கலாமே, அது மாதிரி ஒரு சொல்லிட்டு பிறகு எனக்கு நடந்த தகவல் நான் பின்னாடி கேட்குறேன். ஒரு ஆளுக்கு ஒரு கேள்வி அப்படின்னு வச்சுட்டோம்னா எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கும். இப்போ 2 கேள்வி கேட்டிருக்காங்க. தௌஹீதுனா என்னன்னு வந்து கேட்டிருக்காங்க. தௌஹீது அப்படின்னாக்கா நம்ம இவ்வளோ நேரம் சொன்னால ஒரு கடவுளை வணங்குறதுன்னு சொன்னோம்ல, அதுக்கு பேர் தான் தௌஹீத். இந்த அரபியில் இருக்கிறதுனால என்ன ஆகுதுனாக்கா நம்ம மக்களுக்கு வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுல கஷ்டமாக இருக்குது. எனக்கு தெரியும் இந்த மாதிரி பேர்களை கூட யூனிவர்சலாக தமிழ் சார்ந்த பேர்களே இருந்துச்சுன்னு சொன்னாக்கா அது எல்லா மக்களுக்கும் விளங்குற மாதிரி இருக்கும். ஆனால் அரபியில் தான் ஒரு பேரை வைக்கணும் அப்படிங்கிற கட்டாயம்லாம் இஸ்லாமிய மொழியில் வந்து கிடையாது. சார்ந்த மொழிகளில் தாராளமாக வந்து பேர்களை வச்சுக்கலாம். அந்த செய்தியை உங்களுடைய கேள்வி மூலமாக அந்த சமுதாயத்துக்கு நம்ம தகவலாக வந்து சொல்லிக்கிறோம். தௌஹீதுனா ஒரு கடவுளை வணங்குவது, அந்த கொள்கைக்கு பேர் தான் தௌஹீத். அடுத்து ஒரு கேள்வி கேட்குறாங்க, இஸ்லாமிய மக்கள் வந்து கல்வி வேலை வாய்ப்பில் வந்து ரொம்ப பின்தங்கி இருக்கிறாங்கன்னு போகிற போக்கில் சொல்கிறது இல்லாமல் சச்சார் கமிஷனுடைய அறிக்கை வந்து 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியே 10-15 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஆய்வு செஞ்சு மலைவாழ் மக்களை விட SC/ST மக்களை விட ரொம்ப கீழான நிலையில் இஸ்லாமிய சமுதாய மக்கள் இருக்குது, அவங்களுக்கு 10% இடஒதுக்கீடை வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது ஒரு புறம் இருக்கட்டும். அதுலேருந்து அவங்க என்ன கேள்வியாக கேட்குறாங்கன்னு சொன்னால், இவ்வளவு கல்வி வேலை வாய்ப்பில் நீங்கள் பின்தங்கி இருக்கிறீங்க அந்த சூழலில், அப்போ ஃபர்தா போட்டுக்கிட்டு தான் வந்து பரீட்சை எழுதணும், அப்போ தான் கல்விக்கூடத்துக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு நிலை வந்து இருக்கும் பொழுது, ஒரு நேக்கு போக்காக போய் ஏதோ ஃபர்தா போட்டுட்டு நம்ம உள்ளக்க போய் உட்காந்து போடாமல் உள்ளே உட்காந்து அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டு வரலாமே, இதுக்காக ஏன் வந்து ஒரு 20,000 மாணவிகள் வந்து ஏறக்குறைய ஆயிரக்கணக்கான மாணவிகள் கர்நாடகத்தில் எக்ஸாம் எழுத முடியாத ஒரு சூழல் வந்து ஏற்பட்டுச்சு. இப்படியே போனோம்னு சொன்னால் சச்சார் கமிஷனுடைய அடிப்படையில் 10% இடஒதுக்கீடும் வரல, நீங்களும் மார்க்கம் என்ற பேரால் இஸ்லாம் என்ற பேரால் நீங்கள் வந்து இப்படி போனீங்கன்னா இருக்கிற நிலையும் இன்னும் மோசமாக தானே ஆகும் அப்படிங்கிற ஒரு ரீதியில் வந்து கேள்விகளை வந்து கேட்குறாங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, கர்நாடகாவில் நடந்த நிகழ்வு இருக்குல்ல, இந்த நிகழ்வு உலக அளவில் வந்து பேசப்பட்ட ஒரு நிகழ்வாக இருக்குது. அந்த நிகழ்வின் மூலமாக நம்ம இந்த உலகத்துக்கு இந்திய மக்களிடத்தில் இந்திய அரசாங்கத்தில் நம்ம வச்ச கோரிக்கை என்னவாக இருந்ததுன்னு சொன்னால், ஒரு பள்ளிக்கூடம் என்று சொன்னால் அதில் யூனிஃபார்ம் இருக்கணும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. எல்லாருக்கும் என்ன சட்டமோ அப்போ இந்த இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் அந்த சட்டம் தான். அந்த சட்டத்தை நாம் என்ன செய்யலை, தளர்த்தியோ அதில் விதிவிலக்கு கொடுக்க சொல்லி நம்ம கேட்கவே இல்லை. ஆனால்
விதிவிலக்கு சிலருக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னால் அதே விதிவிலக்கு எனக்கும் கொடுங்கன்னு கேட்கிற உரிமை வந்து நமக்கு இருக்கு, அப்படிதானே? இப்ப பஞ்சாப்ல இருக்கக்கூடிய சிங் இருக்காருல்ல, அவரு ராணுவத்துக்கு போனா என்ன செய்யறாரு? அவங்க மத அடிப்படையில் அவர் வந்து டர்பன் கட்டியிருக்காரா இல்லையா? குருவால் வச்சிருக்கிறாங்க. இப்ப நாம வந்து ஒரு வாழை கத்தியை வச்சுக்கிட்டு நீங்க என்ன செய்ய முடியாது? நீதிமன்றத்துக்கு போக முடியாது, கலெக்டர் ஆபீஸ்க்கு போக முடியாது, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக முடியாது. ஆனால் ஒரு சிங் என்ன செய்யலாம்? கத்தியை வச்சுக்கிட்டு ஆயுதத்தை வைத்துக் கொண்டு அவர் கோர்ட்டு வரைக்கும் போகலாம், உச்ச நீதிமன்றம் வரைக்கும் அவரால் போக முடியும். ஆனால் விதிவிலக்கு சிலருக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னால் அதே விதிவிலக்கு எனக்கும் கொடுங்கன்னு கேட்கிற உரிமை வந்து நமக்கு இருக்கு, அப்படிதானே? இப்ப பஞ்சாப்ல இருக்கக்கூடிய சிங் இருக்காருல்ல, அவரு ராணுவத்துக்கு போனா என்ன செய்யறாரு? அவங்க மத அடிப்படையில் அவர் வந்து டர்பன் கட்டியிருக்காரா இல்லையா? குருவால் வச்சிருக்கிறாங்க. இப்ப நாம வந்து ஒரு வாழை கத்தியை வச்சுக்கிட்டு நீங்க என்ன செய்ய முடியாது? நீதிமன்றத்துக்கு போக முடியாது, கலெக்டர் ஆபீஸ்க்கு போக முடியாது, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக முடியாது. ஆனால் ஒரு சிங் என்ன செய்யலாம்? கத்தியை வச்சுக்கிட்டு ஆயுதத்தை வைத்துக் கொண்டு அவர் கோர்ட்டு வரைக்கும் போகலாம், உச்ச நீதிமன்றம் வரைக்கும் அவரால் போக முடியும். முடியுமா முடியாதா? முடியும். ஏன்னா அந்த குருவால் வைப்பதும் அந்த டர்பன் கட்டுவதும் அவர்களுடைய மத வழக்கத்துல உள்ளது. அதே மாதிரி நம்ம இந்திய சமூகத்துல பலரும் இருக்க, பூணூல் போடுறவங்க இருப்பாங்க, பொட்டு வைக்கிறவங்க இருப்பாங்க, அதெல்லாம் அவங்களுடைய மதம் சார்ந்த அணுகுமுறைகள். இந்த அணுகுமுறைகளுக்கு என்ன செய்யறாங்கன்னா, யூனிஃபார்ம் என்கின்ற ஒன்றிலிருந்து விதிவிலக்கு கொடுக்குறாங்க. மதம் சார்ந்த அனுஷ்டானமா நீங்க என்ன செய்யுங்க? டர்பன் கட்டிக்கிங்க அப்படின்னு சொல்றாங்க. டர்பன் கட்டிய நிலையில தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து சிங்காக இருந்து கொண்டு அதே யூனிஃபார்ம்ல டர்பன் போட்டுக்கிட்டு வந்து எக்ஸாம் எழுதுறாங்க. இஸ்லாமிய மாணவிகள் வந்து ஃபர்தா அணிந்து கொண்டு எக்ஸாம்ல வந்து எழுதுறாங்க. அப்ப எல்லாருக்கும் ஒரே சட்டம் என்று சொன்னால் டர்பனை கலட்ட சொல்லிட்டு தானே இங்க சொல்லணும். உனக்கு நான் டர்பனை கட்ட சொல்ல மாட்டேன், நீ மட்டும் ஃபர்தாவை கலட்டணும் அப்படின்னு சொன்னா அது என்ன செய்யுதுனாக்கா, ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாம்பும் அப்படிங்க வைக்கிற சூழல் ஏற்படுது. இது என்னுடைய உரிமை. இது இன்னும் சொல்ல போனால், நான் ஃபர்தா போறதுனால யாருடைய உரிமையாவது பாதிக்கப்படுதா? என்னுடைய மத வழிபாட்டின் அடிப்படையில் பெண்கள் தலையை வந்து முழுசா மறைக்கணும் அப்படின்னு சொல்லி குரான் வந்து சொல்லுது. ஏன்னா தலைமுடி என்பது வந்து ஒரு வசீகரிக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது. இதை நீங்க நம்முடைய காப்பியங்களை எடுத்துக்கொண்டால் தலைமுடியை வர்ணித்த கவிஞர்கள் பாடுறதை பார்த்தா ஒன்று நிலவை பார்த்து பாடுவான், அடுத்து பாடுறா இருந்தால் பெண்களுடைய முடியை வச்சு பாடுவான். மேகத்தை போல முடி இருந்துச்சு, அப்படி இருந்துச்சு, இப்படி இருந்துச்சுன்னு பாடுறான்ல. பெண்களை வர்ணிப்பதாக இருந்தால் முடியை வச்சு தான் வர்ணிக்கிறான். அப்ப அந்த முடிங்கிறது வந்து ஒரு அழகை வந்து கூட்டி கொடுக்கக்கூடியதாக, அதிகரித்து கொடுக்கக்கூடிய ஒன்றாக, வசீகரிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்ற காரணத்தினால் பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் தலைமுடியை என்ன செய்யலாம்? அவங்க வீட்டுக்குள்ள போனால் தாராளமாக என்ன செய்யலாம்? அவங்க அந்த ஃபர்தாவை கலட்டி வச்சுட்டு அவங்க இருக்கலாம். இப்படிங்கிற சட்டத்தை இஸ்லாம் சொல்லுது. அதை பின்பற்றக்கூடிய மக்கள் அதை செஞ்சுக்கிட்டு வராங்க. அப்போ உரிமை என்று வரக்கூடிய நேரத்தில் இன்னைக்கு நான் அந்த ஃபர்தா போடுறத என்னுடைய உரிமையை விட்டுட்டேன்னு சொன்னால் நாளைக்கு ஒவ்வொன்றாக என்னுடைய உரிமையை நான் இழக்க வேண்டிய சூழல் வந்து ஏற்படும். வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிறது தான் இந்திய நாட்டினுடைய சிறப்பு, அப்படிதானே? இந்தியா இன்றைக்கு உலகத்தில் தலை சிறந்த ஜனநாயக நாடாக இருக்கிறதுக்கு காரணம் பல்வேறுபட்ட மக்கள் இருந்தும் ஒற்றுமையாக வாழுகின்றார்கள், அப்படிதானே? அப்ப அதை நானும் இழக்கக்கூடாது, நீங்களும் இழக்கக்கூடாது, யாருமே இழக்கக்கூடாது. ஒரு கிறிஸ்துவ கன்னியாஸ்திரி அவங்க என்ன செய்யறாங்க? தன்னுடைய கன்னியாஸ்திரிக்கு சில ஆடைகள் இருக்குல்லங்க, அந்த ஆடையை போட்டுட்டு தானே ஸ்கூல்ல வந்து சொல்லி தராங்க. அவங்க அதை இழக்கல, சிங்கு இழக்கல, நான் மட்டும் இழக்கணும்னு சொன்னா என்ன குறிவைத்து என்ன செய்யப்படுது? தாக்குதல் நடத்தப்படுகின்றது. 100 ஆண்டுகள் 1000 ஆண்டுகள் இந்த நாட்டில் இதே நிலையில நான் இருந்துட்டு இப்ப கலட்டுங்கிறது சரியில்லைன்னு சொல்லி போராட்டத்தை நாம நடத்துறோம். இதோட விளைவு என்னாச்சு? இதை யார் செய்ய வேண்டும் என்று தவறான சிந்தனையோடு வந்தார்களோ அந்த ஆட்சியை அகற்றப்படுவதற்கு இந்த சம்பவம் தான் காரணமாக இருந்தது அப்படிங்கிறத தேர்தலை வகுத்த அந்த தேர்தல் வல்லுநர்கள் இருக்கிறாங்கல்ல, இந்த ஃபர்தா இஷ்யூ வந்து நியாயமான இந்து மக்கள் மத்தியில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. தேவையில்லாம முஸ்லீம்களை வந்து இவங்க என்ன செய்யறாங்க? வம்புக்கு இழுக்கிறாங்க என்று நடுநிலை மக்கள் இருக்கிறாங்க. அவங்க ஒரு செக்டார் இருக்கிறாங்க எல்லா மதத்திலையுங்க. மதவெறியோடு செயல்படக்கூடியவர்கள் அப்படிங்கிறது சின்ன சாராருங்க. அவங்க மொத்தத்திலையும் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருப்பாங்க. நியாய உணர்வோடு செயல்படுறவங்க இருக்காங்களா, அவங்க தான் ரொம்ப அதிகமான மக்கள். அப்படி நியாயத்தோடு சிந்தித்த மக்கள் என்ன செஞ்சாங்கன்னா, இது வந்து சும்மா இருக்கிறவங்கள நம்ம சீண்டி பார்க்குற மாதிரி இந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு சொல்லி இதை செய்தவர்களை ஆட்சியை விட்டு அகற்றக்கூடிய வேலையை கர்நாடகத்தில் செஞ்சாங்களா இல்லையா? அப்ப இது நடந்ததுக்கு எது அடிப்படையா இருந்தது? என் உரிமைக்காக நான் போராடுவது, நான் ஒடுங்கி ஒடுங்கி போயிட்டேன்னு வைங்களேன்,
கல்வி இல்லாமல் போச்சு, அது ஒரு பலகீனம். வேலை இல்லாமல் போடுறது ஒரு பலகீனம். உரிமையை இழந்துட்டுனா பலகீனத்துக்கு மேல் பலகீனமாக நிற்க வேண்டிய சூழல் வந்து ஏற்படும். இது ஒன்று. ரெண்டாவது, இஸ்லாம் வந்து என்ன செய்யுதுனாக்கா, சொல்லக்கூடிய ஒரு சட்டம் இருக்குல்ல, இந்த உலகத்தில் என்ன சூழல் ஏற்பட்டாலும் இந்த சட்டத்தை நீ என்ன செய், சரியான முறையில் பின்பற்றி என்று சொல்லுது. அதை வலிஞ்சு நெளிஞ்சு கொடுத்துறாத. ஏன்னா சரியாக இருக்கிறதுனால, தப்பாக இருக்குன்னு சொல்லாமல் ப்ரூஃப் ஆகுதுன்னு வைங்களேன், அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகலாம். சரியான ஒன்றை நான் ஏன் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும்? ஒருத்தர் வந்து பொய் பேசாமல் இருக்கணும்னு நினைக்கிறாருங்க, நேர்மையாக லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறார் ஒருத்தர். உதாரணத்துக்கு அவர் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறாருங்க. வேலைக்கு போன உடனே என்ன செய்கிறாங்க, மேலதிகாரி லஞ்சம் வாங்க சொல்கிறாரு. அவங்க வாங்க மாட்டேன்றாங்க, டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. இன்னொரு இடத்துக்கு போகிறாரு, அங்கேயும் லஞ்சம் வாங்க மாட்டேங்கிறாரு. மேலதிகாரி லஞ்சம் வாங்க சொல்லி தூண்டுறாரு, முடியாதுங்கிறாரு. வேற இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் போகிறாரு. இப்போ ஐயா என்ன செய்கிறாரு, அவர்கிட்ட போய், ஏங்க போயிட்டு அங்கேயும் இங்கேயும் மாறிக்கிட்டே இருக்கீங்க, இதனால் உங்கள் குடும்பம் பாதிக்கப்படும், பிள்ளைங்க பாதிக்கப்படும், இருந்தால் நல்லா சம்பாதிச்சுட்டு போகலாமே, உங்கள் கொள்கையை நீங்கள் என்ன செய்யுங்க, கொஞ்சம் மாற்றி நேக்கு போக்கா போங்க, நெளிவு சுழியாக போங்க அப்படின்னு சொன்னால் அவர் கேட்பாரா? அவர் கேட்கணுமான்னு கேட்குறேன். அவர் கேட்கணுமா? சரியானதுன்னு ஒன்று இருக்கு, உண்மைன்னு ஒன்று இருக்குல்லங்க, அந்த உண்மையை நான் ஏன் விட்டு கொடுக்கணும்? நான் உண்மை சொல்ல போனாங்க, உண்மையை யார் பின்பற்றுகின்றாரோ அவங்களுக்கு தான் கஷ்டம் வரும். சுதந்திரத்துக்காக போராடினாங்கல்ல, காந்தி போராடினார்ல, தடியடி வாங்கினாங்களா இல்லையா, கஷ்டப்பட்டாங்களா இல்லையா? இப்போ நாம யோசிக்கிற மாதிரி எதுக்கு போட்டு போராடிக்கிட்டு கொண்டுக்கிட்டு அடிக்கிறான், உதைக்கிறான், ஜெயிலில் தூக்கி போடுறான், ஜாலியன் வாலாபாக்கில் துப்பாக்கியால் சுடுறான், பேச விட மாட்டேங்கிறான், நெளிவு சுழுவாக போயிடுவோன்ட்டு அவங்க அப்படியே அமைதியாக போயிருந்தாங்கன்னா சுதந்திரம் வாங்கியிருக்க முடியாது. எதுக்கு நெளிவு சுழிவாக போகணுமோ அதுக்கு நெளிவு சுழிவாக போகலாம். என் பக்கம் ஒரு தப்பு இருக்கு, நான் நோய் என்ட்ரியில் வந்துட்டேன், போலீஸ்காரன் பிடிச்சி என்ன செய்யறான்னு சொன்னாக்க என்ன கேள்வி கேட்குறான், ஐயா தப்பு தான் ஐயா, நெளிவு சுழிவா போ. நான் சரியாக இருக்கக்கூடிய நேரத்தில் நான் எதுக்கு நெளிவு, அப்போ நான் செய்யறதே தப்புன்னு ஆகி போகுது. இப்போ அப்போ நம்ம இந்த ஒரு விஷயத்துக்கு இல்லை, ஃபர்தா விஷயத்துக்கு இல்லை, எந்த ஒரு விஷயத்திலுமே நம்ம கிட்ட ஒரு உண்மை இருக்குன்னு சொன்னால் அதில் நம்ம நெளிவு சுழிவா போகவே கூடாது, தலை நிமிர்ந்து நிற்கணும். நாம் தலை நிமிர்ந்து அந்த உண்மையின் பக்கம் நின்றால் அவங்க தான் நெளிவு சுழிவாக போவாங்களே தொழிய, நாம நெளிவு சுழிவாக போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த கருத்தை நீங்களும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. கல்வியில் வந்து முன்னிருந்த சூழல் வந்து இப்போ இல்லைங்க, உங்களுக்கே நல்லா தெரியும். அப்போ இன்னைக்கு இஸ்லாமிய பெண்கள் என்ன செஞ்சுருக்காங்க, களத்துக்கு படிக்க வந்திருக்கிறாங்க. அந்த ஃபர்தா போடக்கூடாது என்று தடுத்த போது இந்தியா முழுவதும் பல போராட்டங்கள் நடந்துச்சுல. அப்போ பெண் கல்வியை பறிக்கிறதை தடுக்கும் விதமாக பல போராட்டங்கள் நடந்ததில் இருந்த இஸ்லாமிய சமுதாயம் கல்வியில் என்ன செஞ்சுருக்காங்க, இன்னைக்கு பல மடங்கு இன்னைக்கு வந்து முன்னேறி அதை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்காங்க. இன்னும் பத்தாது, அதுக்கேற்ற வேலைகளை நாம் இன்னும் நிறைய செய்யணும் அப்படிங்கிறதையும் நாம் இந்த சபையில் வைத்துக் கொள்கின்றோம். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.